ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஈஸ்ட் தாம்பரம் மேடவாக்கம் மீனன் அரௌண்ட்ல லேண்டு வீடு பார்க்குறவங்க நிறைய பேர். நீங்களும் அதில் ஒரு ஆளா? மேடவாக்கம் மீனன் அரௌண்ட்ல நீங்கள் லேண்டோ வீடோ தேடுறீங்களா? இன்னைக்கு ஒரு சைட் பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேடவாக்கம் ஜங்ஷன். இங்கேருந்து ஷார்ப்பாக ஒரு 7 to 8 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸில் நம்ம சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆயிடலாம். இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான 4-way அப்ரோச் இருக்கு நம்ம சைட்டுக்கு. மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப் இதுதான். இதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 meters நடந்தே போயிடலாம் நம்ம சைட்டுக்கு. இங்க இருந்து வெறும் ஒரு 5 பிளாட் மட்டும் டைரக்ட் ஓனர் கான்ட்ராக்டோட நமக்கு சேலுக்கு வந்திருக்கு. வாங்க பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஓவரால் சேனல்ல எங்க லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் தேடுற மாதிரி இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. கூடவே நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வீடுகள் சூழ்ந்த ஒரு அழகான ஏரியால, நல்ல ரோட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய சூப்பர் ஏரியால இங்க ஒரு கேரட் கம்யூனிட்டியில ஒரு 5 பிளாட்டுகள் மட்டும் சேலுக்கு வந்திருக்குங்க. இது இந்த லேஅவுட் பேரு ஜேகே அவென்யூங்க. இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 30-35 பிளாட்டுகள் இருக்கும். அதில் வெறும் 5 பிளாட்டுகள் மட்டும் இப்போதைக்கு சேலுக்கு வந்திருக்கு. சேலுக்கு இருக்கக்கூடிய பிளாட்டுகளில் ஒரு பிளாட்டு கார்னர் பிளாட்டு, ஒரு பிளாட்டு மெயின் ரோட்டு மேலேயே இருக்கக்கூடிய பிளாட்டு, மற்ற பிளாட்டு சவுத் ஃபேசிங் அண்ட் வெஸ்ட் ஃபேசிங்ல அவைலபிலிட்டி இருக்கு. சுற்றி காம்பவுண்ட் போட்டு பக்கா பிளாக் டாப் ரோடோட அவென்யூ ட்ரீஸ் வச்சு பிளான்டேஷன்ஸ்லாம் பண்ணி சோலார் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸோட ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த சைட்டை. இந்த சைட்டை பொறுத்தவரையில் டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் சைட்டு. சைட்டுக்குள்ள பிளாட்டுகள் வாங்கினவங்க இதோ பாருங்களேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஃபவுண்டேஷன் தோண்டிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க 2 பிளாட்டுக்கு போர் போட்டிருக்காங்க பாருங்க. இது மாதிரி வாங்கினவங்க எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைட் இருக்கக்கூடிய லொகேஷன் நம்ம மேடவாக்கத்தை அடுத்துள்ள பொன்மார்லங்க. ஓகே, ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னா பொன்மார் டு தாழம்பூர் போகக்கூடிய மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200-300 meters நடந்தே போகக்கூடிய தூரத்தில் அமைஞ்சிருக்கு தான் சைட்டு. இதான் பொன்மார் ஜங்ஷனுங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ரோடு இருக்கு இல்லையா, இதுதான் பொன்மார் டு தாழம்பூர் கனெக்ட் ஆகிற ரோடு. இதுதான் நியர்பை பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோடு. இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 200 metersல இதே ரோட்ல தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பாஷ் ஏரியா. உள்ள 5 பிளாட்டுகள் மட்டும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, 1050 ஸ்கொயர் ஃபீட்ல, 1080 ஸ்கொயர் ஃபீட்ல, 1090 ஸ்கொயர் ஃபீட், 1100 ஸ்கொயர் ஃபீட், 1150 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு இந்த 5 சைஸ்ல மட்டும் பிளாட்டுகள், வெறும் 5 பிளாட்டுகள் மட்டும் இருக்குங்க. சரிங்களா? இந்த சைட்டோட அட்வான்டேஜ் பல அப்ரோச்சஸ் இருக்கு. இதுல மெயின் அப்ரோச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் மேடவாக்கம் ஜங்ஷனுங்க. இங்க மெட்ரோ ஸ்டேஷனும் வேலை நடந்துகிட்டு இருக்கு மும்முரமா. இந்த ஜங்ஷன்ல இருந்து ரைட் எடுக்கிற இந்த ரோடு தான் மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போற மெயின் ரோடு. ஸோ இந்த மேடவாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஷார்ப்பா 7வது கிலோமீட்டருங்க நம்ம சைட்டு. சரிங்களா? இது இல்லாம நம்ம சைட் இருக்கக்கூடியதே பொன்மார் டு தாழம்பூர் போற மெயின் ரோட்ல. ஓகே, ஸோ அதனால ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸி. தாழம்பூர் அடுத்து நாவலூர், அவ்வளவுதாங்க உங்களுக்கு. சரிங்களா? இது கேம்ப் ரோட் ஜங்ஷன். ரைட் எடுத்தா வரக்கூடியது மப்பேடு ஜங்ஷனுங்க. இங்க ரைட் எடுத்தா இந்த மப்பேடு ஜங்ஷன்ல இருந்து அதிகபட்சம் ஒரு 7 to 8 kilometers நம்மளோட பொன்மார் சைட்டுக்கு வந்துருவீங்க. இந்த சைட்டுக்கு நீங்க வந்துருவீங்க. ஓகேங்களா மக்களே? ஸோ இங்க பிளாட்டுகள் நான் சொன்ன மாதிரி இந்த சைசஸ்ல இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி கார்னர் பிளாட் இப்போதைக்கு அவைலபிளுங்க. விட்டுற வேண்டாம், வந்து பாருங்க. மெயின் ரோட்டு மேல இருக்கக்கூடிய பிளாட்டும் அவைலபிள். கேட்குற ஃபேஸிங்ல பிளாட்டுகள் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைப்படக்கூடிய சைஸ்ல மட்டும்தான் இங்க பிளாட்டுகள் வச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. விட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து பழைய ரேட்டுக்கு வெறும் 4500 rupeesக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொன்மார் ஜோன்லாம் 5000-5500 ரூபாய்க்கும் போயிட்டு இருக்கும்போது இங்க பிளாட் ரேட்டு வெறும் 4500 rupees தான். இதுவுமே ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். இந்த சைட்டுக்கு பக்கத்திலேயே லைட் ஹவுஸ் ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து ஒரு 5வது 6வது பிளாட்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ பக்கத்தில் வருது. இது இல்லாமல் வேலம்மாள் வித்யாஷ்ரம் ஸ்கூல் இங்கே ரொம்ப ஃபேமஸ். கிறிஸ்டூட் ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ். SBIOA ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ். AGM காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது மாதிரி நிறைய இருக்குங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னும் அரௌண்டில். ஏன்னா இந்த பக்கம் போனால் OMR, அந்த பக்கம் போனால் மேடவாக்கம், இந்த பக்கம் போனால் மப்பேடு ஜங்ஷனு. அதனால பல அப்ரோச்சஸ் இருக்கு. பல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இன்னும் அரௌண்டில் இருக்குங்க. இங்கே பிளாட் வாங்கின உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாங்க. ஏரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பர்டிகுலராக இங்கே கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குது. ஓகே, சால்ட் வாட்டர்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் போர் போட்டுருந்தாங்களே சைட்டில், அங்கே நின்று விசாரித்தேன். தண்ணியுமே நான் டேஸ்ட் பண்ண முடிஞ்சது. தண்ணி நல்லா இருக்குது. இங்கேருந்து சிறுசேரி ஐடி காரிடார் OMR பக்கம் தான் அப்படின்றதுனால நீங்கள் தாழம்பூர் கனெக்ட் பண்ணி லெஃப்ட் எடுத்தால் சிறுசேரி ஐடி காரிடாரை ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும். நீங்கள் OMR ஸ்ட்ரெச்சில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல தண்ணி கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது. அதனால் பொன்மார் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி பிரச்சனையே இல்லை. OMR ரீச்சபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் சிட்டிக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதுக்குலாம் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். நீங்கள் சிறு கார்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால். சரிங்களா? அது இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மரீனா மால், விவேரா மால் அப்படின்ட்டு நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் இருக்குது. அதனால ஸோ எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பிரைம் ஏரியாவை நான் இதை பார்க்குறேன். இருக்கிறது 5 பிளாட்டுகள் தான். ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நல்ல மூவிங் இருக்கக்கூடிய ஏரியா. பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் நான் காட்டுறேன் பாருங்களேன். இதோ ஃபுல்லாக குடியிருப்புகள். இந்த குடியிருப்புகளுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் நம்மளோட இந்த சைட் இதோ ஜேகே அவென்யூ. இந்த ரோட்டு மேலே இருக்க சைட்டு கூட இருக்குங்க, பிளாட் கூட இருக்குது. சரிங்களா? வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சைட்டு பிடிக்கும். 5 ஆப்ஷன் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ டிடிசிபி ரேர் அப்ரூவ் தான். தாராளமாக நீங்கள் லோனும் போகலாம், பிரச்சனை இல்லை.
செல்லர் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. ஜிபி ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க தான் இந்த சைட் இந்த 5 பிளாட்டை சேல் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் வந்து பாருங்க. மறந்துடாதீங்க, நியர்பை பஸ் ஸ்டாப் மெயின் ரோட் வெறும் 300 மீட்டர்ஸ் மட்டும்தான். இந்த ஜோனில் பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இது போல் பல யூஸ்ஃபுல் கண்டென்ட் கொண்டு வரேன். நீங்கள் ஓவரால் சென்னையில் எங்கே லேண்ட் வீடு அப்பார்ட்மெண்ட் தேடுற மாதிரி இருந்தாலும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்கள் பார்வைக்கு வரும். ஓகே, அடுத்த ஒரு தரமான ப்ராஜெக்ட் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் GS.